ஆலயம் விரைவோம் வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே திருக்குலமாய் இணைந்து வாருங்கள். கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே திருக்குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே, அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே, அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். மீட்பினை நிலம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Place Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கபிரியேல் தூதருக்கும் மரியாவுக்கும் மிக அழகான உரையாடலை கேட்க இருக்கின்றோம். இன்றைய காலத்தில் மிக அவசியமான தேவையானது உரையாடல். இந்த உரையாடல் உறவை வளர்க்கின்றது, இந்த உரையாடல் சேவையை வளர்க்கின்றது. உரையாடல் வழியாக, உறவின் வழியாக, சேவையின் வழியாக கிறிஸ்துவை மற்றவர்களோடு, கிறிஸ்துவின் அன்பை மற்றவரோடு பகிர்ந்து வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம்.
திருப்பலியை தகுந்தமில்ல ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே,
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் கன்னிப்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா, இதோ நான் வருகின்றேன். 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 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா, இதோ நான் வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா, இதோ நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா, இதோ நான் வருகின்றேன்.
திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சி நாங்கள் கண்டோம். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஒரு ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி அவர் இவ்வாழ்த்து எத்தியதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார்.
கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மரியாவுக்கும் கபிரியேல் தூதருக்கும் நடந்த உரையாடல். இன்றைய காலங்களிலே நமக்கு தேவையானது இந்த உரையாடல்தான். மனித வாழ்விலே நாம் எப்படி உரையாடல் வேண்டும், அந்த உரையாடல் உறவாக மாற வேண்டும், அந்த உறவு அன்பு சேவையில் முடிய வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கபிரியேல் தூதர் மரியாவிடம் தோன்றி இறை உணர்வை உணர்த்துகின்ற வார்த்தைகளை அவர் அங்கு சொல்லுகின்றார். உறவை வளர்க்கும் வார்த்தைகளை சொல்லுகின்றார். இனிமையான வார்த்தைகளை சொல்லுகின்றார். அருள் நிறைந்த மரியே, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லிய உடனே செய்திக்கு வருகின்றார். உன்னிடம் ஒரு குழந்தை பிறக்கும், நீ கருவுற்று பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், தாவீதின் அரணியை அரசாட்சி செய்வார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று பிறக்க இருக்கும் குழந்தையை பற்றி கூறுகின்றார். ஆனால் மரியாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அவர் வினா எழுப்புகின்றார். நான் கன்னியாயிற்றே, எப்படி இது நிகழும் என்று அவர் கேட்கின்றார். இந்த உரையாடலில் கவனிக்க வேண்டியது, உரையாடல் என்பது ஒன்வே டிராபிக் அல்ல, டூவே டிராபிக். ஒருவர் மட்டும் பேசுவதல்ல, இருவரும் பேச வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும், எந்த கேள்வியானாலும் கேட்க வேண்டும். மரியாவுக்கு உண்மையிலே எதுவுமே புரிந்திருக்காது. ஆகவேதான் இந்த வினாவை கேட்கின்றார். இந்த வினாவை கேட்டவுடனே கபிரியேல் தூதர் மிக அழகாக ஒவ்வொரு பாயிண்டாக வைத்து அவருக்கு விளக்கம் கூறுகின்றார். முதலிலே மரியாவை எடுத்துக்கொள்கின்றார். மரியா, கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், தூய ஆவி உம்மீது வருவார், தூய ஆவியுடைய வல்லமை ஆட்கொள்ளும், அப்போது நீ அனைத்தையும் உணர்ந்து கொள்வாய் என்று மரியாவுக்கு கூறுகின்றார். அடுத்து குழந்தையை பற்றி கூறுகின்றார். உமக்கு ஒரு மகன் பிறப்பான், இந்த குழந்தை தூயது, இறை மகன் என்று அழைக்கப்படும் என்று குழந்தையை பற்றி கூறுகின்றார். மரியாவுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சாட்சி கூறுகின்றார். உன் உறவிலான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கரு தாங்கி இருக்கின்றால், கருவுற இயலாத அவளுக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதுதான் முக்கியமான கருத்து. இதை கேட்டவுடனே மரியாள் நம்புகின்றார். அந்த தேவதூதர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் மரியாவுக்கு புரிந்திருக்காது. ஒரு சிலர் புரிந்திருக்கும், சிலர் புரியாமல் இருந்திருக்கும். மரியாள் என்ன நினைத்தால், புரிந்தவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், புரியாதவற்றை எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் என்று, நான் ஆண்டவுடைய அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கூறி தன்னையே இறைவனிடம் சரணாகதி அடைகின்றார். அடைந்த உடனேயே அங்கு உரையாடல் உறவாக மாறுகின்றது. கடவுளுக்கும் மரியாவுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆழமான உள்ளார்ந்த உறவு அங்கு தொடர்கின்றது. இதை புனித அகஸ்தினார் என்ன கூறுவார் என்றால், மரியாள் உடல் அளவிலே தாயாகும் முன்பு இதயத்திலேயே அவர் தாயாக மாறிவிட்டார் என்று கூறுகின்றார். அந்த அளவுக்கு மரியாவுக்கும் கடவுளுக்கும் அங்கு ஆழ்ந்த உறவு
தெய்வீக உறவு அனுபவத்தை பெறுகின்றார். இந்த தெய்வீக உறவு அனுபவம் எங்கு இட்டு செல்கின்றது? மனித உரையாடலுக்கு இட்டு செல்கின்றது. மரியாவுக்கும் கபிரியேல் தூதருக்கும் நடந்த உரையாடல் கடவுளுடைய உறவு அனுபவத்தை தந்து மனித உரையாடலுக்கு இட்டு செல்கின்றது. மரியாவை தூய ஆவியானவர் இயக்குகின்றார். தன்னுடைய உறவிலான எலிசபெத்தை தேடி செல்கின்றார். ஏறக்குறைய 160 மைல்கள் மலை பாங்கான இடங்களுக்கு சென்று மரியாவை மறுபடியும் அங்கு உரையாடலை தோன்றுகின்றார். இதே உரையாடல் அங்கும் தொடர்கின்றது. எலிசபெத்தை பார்த்து ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்திருக்கலாம். கடவுள் உங்களுக்கு ஆசிரியை தந்திருக்கின்றார் என்று வாழ்த்திருக்கலாம். உங்களுக்கு எலிசபெத்தை பார்த்து குழந்தை செல்வத்தை தந்திருக்கின்றார் என்று வாழ்த்தியிருக்கலாம். அதோடு நின்று விடாமல் அங்கு வீட்டு பணிகளை செய்து எலிசபெத்துக்கு உதவி செய்திருக்கின்றார். அங்கு துணிகளை துவைத்து கொடுத்திருக்கலாம். இன்று பல பணிகளை செய்து சேவை செய்து அங்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். சேவையின் வழியாக, உரையாடலின் வழியாக கிறிஸ்துவை அறிவிக்கின்ற போது எலிசபெத்து உணர்ந்து கொள்கின்றார். அப்போது மரியாவை பார்த்து, என்னுடைய ஆண்டவருடைய தாய் வர நான் எப்படி வாய்ப்பு பெற்றிருக்கின்றேன் என்று கூறி அங்கு இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்றார். மரியாவும் கடவுளுடைய வார்த்தை நிறைவேறியதை இங்கு உணர்கின்றார். ஏனென்றால் கடவுளுடைய தாய் என்று எலிசபெத்து மரியாவை வாழ்த்துகின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே இது மிக முக்கியமான மாதிரியாக, முன்மாதிரியாக இருக்கின்றது. உரையாடல் மிக மிக அவசியம். மனித வாழ்விலே தனிப்பட்ட மனிதன் உரையாட வேண்டும், குடும்பத்திலே உரையாடல் வேண்டும், சமுதாயத்திலே உரையாட வேண்டும். இந்த உரையாடல் தான் உறவை வளர்க்கின்றது. இந்த உரையாடல் தான் இறை அனுபவத்தை தருகின்றது. இந்த உரையாடல் தான் அன்பு சேவைக்கு இட்டு செல்கின்றது. அன்னை தெரசாவுடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். அன்னை தெரசால் கல்கத்தாவிலே ஒரு காளி கோயிலில் தான் தன்னுடைய சேவையை ஆரம்பித்தார். அந்த காளி கோயிலுடைய பூசாரியை பார்த்து உரையாடலை தொடங்குகின்றார். நான் இவ்வாறு தொழுநோயாளிகளுக்கும் கைவிடப்பட்டவர்களையும் கவனிக்க இருக்கின்றேன், நான் இந்த சேவையை செய்ய இருக்கின்றேன் என்று அந்த உரையாடலை தொடங்குகின்ற போது அந்த பூசாரி முதலிலே தயங்குகின்றார். பிறகு இடத்தை கொடுக்கின்றார். அந்த காளி கோயிலிலே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கின்றார். சேவை தொடங்குகின்றது. அந்த அன்பு சேவையிலே மக்கள் கடவுளை கண்டு கொள்கின்றார்கள். அவர்கள் முதிர்ந்த வயதிலே அவர்கள் கைவிடப்பட்டவர்களெல்லாம் மத தெரசாவுடன் நடத்துகின்ற அந்த இடத்திலே பார்க்கின்ற போது, சாவுகின்ற போது அன்னையை பார்த்து, இப்போது நான் கடவுளை பார்க்கின்றேன் என்று கூறி அந்த அன்பு சேவையிலே கடவுளை கண்டு கொண்டார்கள். ஆகவே எந்த உரையாடலும் சேவைக்கு இட்டு செல்ல வேண்டும், அன்பு சேவைக்கு இட்டு செல்ல வேண்டும். அந்த அன்பு சேவையில்தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும். அந்த அன்பு சேவையில்தான் கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும். அந்த அன்பு சேவையின் வழியாக தான் நாம் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க முடியும். சென்ற மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் செய்தித்தாளிலே வாசித்திருப்பீர்கள். கேரளாவிலே ஒரு குடும்பத்திலே அவர் விபத்திலே உண்டாகின்ற விபத்துக்கு ஏற்படுகின்றது. அந்த விபத்திலே ஒரு குழந்தை 10 மாத குழந்தை மூளை சாவு ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த குடும்பம் என்ன செய்கின்றது? தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன்னுடைய குழந்தையை பற்றி நினைக்கவில்லை. இந்த குழந்தையினால் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமா என்று நினைத்து அந்த குழந்தையினுடைய கிட்னி, அந்த குழந்தையினுடைய கண், அந்த குழந்தையினுடைய இதய வாழ்வு மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த மற்ற குழந்தைகளும் வாழ்ந்தார்கள். அவை உரையாடல் நமக்கு உறவை வளர்க்கின்றது. உறவை வளர்ப்பது மட்டுமல்ல, மாறாக அது சேவைக்கு இட்டு செல்கின்றது. ஆகவே மரியாவுக்கும் கபிரியேல் தூதருக்கும் நடந்த அந்த உரையாடல் ஏதோ தெய்வீக உரையாடல், தெய்வீக அனுபவத்தை தருகின்ற உரையாடல் மட்டுமல்ல, அந்த உரையாடல் மனித வாழ்வில் தொடர்கின்ற ஒரு உரையாடலுக்கு இட்டு செல்கின்றது. எலிசபெத்துக்கும் மரியாவுக்கும் நடந்த அந்த உரையாடல் சேவையில் முடிகின்றது. அந்த அன்பு சேவையில்தான் நாம் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கின்றோம். இன்றைய
திருவிழாவானது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிப்பு விழாவாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் இந்த உரையாடலை தொடங்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையிலே பல சமயத்தவர்கள் ஒன்றித்து வாழ்கின்றோம். நாமெல்லாம் சகோதரர்கள், மனிதர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். நாமெல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே எத்தனையோ இந்து மத சகோதரர்கள், இஸ்லாம் மத சகோதரர்கள் வந்து அந்த அன்னையை தரிசிக்கின்றார்கள். அந்த அன்னையுடைய ஆற்றலையும் அந்த அன்னையுடைய பரிந்துரையும் உணர்ந்து இறை அனுபவத்தை பெற்று சேவை உள்ளத்தோடு அவர்கள் பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை இந்து சமய தலைவரும் கிறிஸ்தவ மத தலைவரும் பேசி கொண்டு இருக்கின்ற போது இந்து மத தலைவர் கிறிஸ்தவ மத தலைவருடைய நெஞ்சிலே ஒரு சிலுவை அடையாளத்திலே செயின் போட்டிருந்தார். அதை பார்த்து அவரை கேட்டார். அந்த கிறிஸ்தவ மத தலைவரிடம் கேட்கின்றார், இதனுடைய அர்த்தம் என்ன, அந்த சிலுவையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபோது அந்த கிறிஸ்தவ மத சமய தலைவர் கூறுகின்றார், இறை அன்பு பிறர் அன்பு நேராக இருக்கின்ற அந்த சிலுவையினுடைய அளவு இறை அன்பு பிறர் அன்பு என்று கூறுகின்றார். ஆனால் இந்து மத அந்த சமய தலைவர் மிக ஆழமான ஒரு கருத்தை கூறுகின்றார். நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், அவர் இந்து மத சமய தலைவர் கூறுகின்றார், அந்த நேர்கோடு இருக்கின்றதே அது ஆங்கிலத்திலே ஐ என்றால் நான் என்ற அந்த வார்த்தை அழிக்கப்படுகின்ற போது, என்னையே நான் மறைக்கின்ற போது அந்த இணையக்கோடு அது அழித்து விடுகின்றது. நான் என்பதை அழிக்கின்ற போது நான் இறை பிரசன்னத்தை உணர்கின்றேன். இதை தான் நான் சிலுவையாக நினைக்கின்றேன் என்று இந்து சமய தலைவர் மிக ஆழமான ஒரு அர்த்தத்தை தருகின்றார். ஆகவே நான் என்பதை நான் அழித்து பிறருக்காக வாழ்கின்ற போது அதுதான் உண்மையான சிலுவை, அதில்தான் கிறிஸ்துவை நான் கண்டுகொள்கின்றேன் என்று கூறுகின்றார். பாருங்கள், ஒரு இந்து மத சமய தலைவரும் கிறிஸ்தவ மத சமய தலைவர்களும் பேசுகின்ற போது ஒரு ஆழ்ந்த உண்மையை கண்டுபிடிக்கின்றார்கள். இதே போன்று இறை அனுபவம், நட்புறவு மிக மிக தேவை. ஆகவே நாம் வாழும் இடங்களிலே மற்றவர்களோடு நட்புறவை வளர்த்துக்கொள்வோம், உரையாடலை வளர்த்துக்கொள்வோம், நட்புறவை வளர்ப்போம், சேவை செய்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். அன்னையை போன்று நாமும் உரையாடல் வழியாக அன்பு சேவை செய்ய தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். அன்புமிக்க சகோதரர்களை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி இல்லாமல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னி மரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லறிக்கை முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாகமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாய் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமூலையில் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் வாழ்வில் உரையாடலின் வழியாக உறவை வளர்த்து பிறருக்கு அன்பு சேவை செய்ய அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தினவாழும் அருள் தருவார். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட, என்னில் நீ இறைவா நீ என்றும் தங்க வருவார். உந்தன் அன்பில் நானும் தினவாழும் அருள் தருவார். இல்லா அன்பால் நீ அன்பு என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நீரைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, என்னை நீயே அறிந்தாய். பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை உங்கள் அன்பு அது இல்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னை உங்கள் அன்பு அது இல்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளுமை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல
இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு